அனைவருக்கும் வணக்கம். நாங்கள் இன்றைக்கு எக்ஸலில் பார்க்க போகிறது மேலதிகமான ஒரு சில ஃபங்க்ஷன்ஸ்கள், அதாவது வாய் காலம், அதே போல் வாய் ரோ, எக்ஸ்பேண்ட், சூஸ் ரோஸ், சூஸ் காலம்ஸ், மற்றது ட்ராப் என்ற குறிப்பிட்ட இந்த 6 ஃபங்க்ஷன்ஸ்களும். ஸோ இந்த டியூட்டோரியலில் நான் தெளிவாக குறிப்பிட்ட இந்த ஃபங்க்ஷன்ஸ்களை விளங்கப்படுத்த போகிறோம். ஸோ நான் நினைக்கிறேன் இலகுவாக விளங்கும் அப்படின்ட்டு சொல்லி இந்த ஃபங்க்ஷன்ஸில் விளங்கப்படுத்துறதுக்காக உதாரணத்துக்காக நான் ஏற்கனவே பயன்படுத்துகிற ஒரு ஸ்டூடெண்ட் மார்க் ஷீட் என்ற குறிப்பிட்ட இந்த டேபிளையே எடுத்திருக்கிறேன். இங்கே எங்கள்கிட்ட இருக்கிற கேள்வி முதலாவதாக எடுத்துக்கொண்டீங்கன்னு சொன்னால் டோட்டலை காண வேணும். ஸோ குறிப்பிட்ட ஒவ்வொரு ஸ்டூடெண்ட்ஸுக்குமான டோட்டல்னா குறிப்பிட்ட ஒரு ஃபங்க்ஷனை எழுதி காண முடியுமான்னு சொல்லி கேட்டிங்கன்னு சொன்னால் எஸ். அப்படி எப்படி காணலாம்னு சொல்லி கேட்டிங்கன்னா நாங்கள் அதுக்கு முதலாவதாக குறிப்பிட்ட இந்த பைரோன்ற ஃபங்க்ஷனை பற்றி விளங்கினோம்னு சொன்னால் இலகுவாக இருக்கும். ஸோ பைரோன்ற ஃபங்க்ஷனை பயன்படுத்திட்டா நான் குறிப்பிட்ட இந்த டோட்டலை ஒரு ஃபங்க்ஷன் மூலமாக எல்லாத்துக்குமாக காணப்போகிறோம். ஸோ இதுக்கு ஈக்குவல் பைரோ அப்படின்ட்டு சொல்லி டைப் பண்ணிவிட்டு ப்ராக்கெட்டை ஸ்டார்ட் பண்ணிங்கன்னா நீங்கள் ப்ராக்கெட்டை ஸ்டார்ட் பண்ண முதலே குறிப்பிட்ட அந்த ஃபங்க்ஷனை செலக்ட் பண்ணிங்கன்னா இங்கே பார்க்க உங்களுக்கு இலகுவாக விளங்கும். அதாவது அப்ளைஸ் lambda function to each row and returns an array of the results அப்படின்ட்டு சொல்லி. ஸோ அப்போ குறிப்பிட்ட இந்த ஃபங்க்ஷன் நாங்கள் இன்னுமொரு lambda ஃபங்க்ஷனை அப்ளை பண்ணது நூடாக குறிப்பிட்ட இந்த ஃபங்க்ஷன் நாங்கள் அல்லது எங்களோட தேவையை ஃபுல்ஃபில் பண்ணி கொள்ளக்கூடியதாக இருக்கும். ஸோ அப்போ இந்த ஃபங்க்ஷனை நீங்கள் ஸ்டார்ட் பண்ணிவிட்டு ப்ராக்கெட்டை ஸ்டார்ட் பண்ணிங்கன்னா ஃபஸ்ட்டுக்கு அரே கேட்கும். ஸோ அரே எதுவாக இருக்க போகுதுன்னு சொன்னால் குறிப்பிட்ட உங்கள்கிட்ட இந்த ஹோல் ஏரியா நீங்கள் டோட்டல் காண போகிறதுக்கான முழு ஏரியாவையும் அப்படியே தெரிவு செய்து கொடுத்துட்டு கமா வச்சிங்கன்னு சொன்னால் நீங்கள் ஃபங்க்ஷன். ஸோ இந்த ஃபங்க்ஷன் என்ற இடத்துல தான் லெம்டாவை ஸ்டார்ட் பண்ண போகிறீங்க. ஸோ லெம்டாவை ஸ்டார்ட் பண்ண போகிறீங்கன்னா இப்போ லெம்டா அப்படின்ட்டு சொல்லி டைப் பண்ணிவிட்டு ப்ராக்கெட்டை ஸ்டார்ட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு லெம்டா விளங்கலைன்ட்டு சொன்னால் நிச்சயமாக இந்த ப்ரீவியஸான வெளியிட்ட டியூட்டோரியலை எல்லாத்தையும் பாருங்கள், லெம்டா சம்மந்தப்பட்ட டியூட்டோரியலை பாருங்கள். ஸோ அந்த 3 டியூட்டோரியல்லையும் தெளிவாக லெம்டாவை விளங்கப்படுத்தி எக்ஸசைஸும் தந்திருக்கிறேன். ஸோ அது உங்களுக்கு இலகுவாக இருக்குது இந்த இடத்துல லெம்டாவை பற்றி விளங்குறதுக்கு. இப்போ இதில் பராமீட்டர் ஒரு கால்குலேஷன்ஸ், உதாரணமாக நாம் பராமீட்டராக எடுக்கிறோம் ஒரு வேரியபிள், உதாரணத்துக்கு டோட்டல் அப்படின்ட்டு சொல்லி எடுக்கிறோம். ஸோ எடுத்துட்டு என்ன செய்கிறேன்னு சொன்னால் அடுத்த கமா வச்ச உடனே திரும்ப அடுத்த பராமீட்டர் அல்லது கால்குலேஷன். ஸோ நான் இங்கே இப்போ கால்குலேஷன்ஸை எழுதலாம். கால்குலேஷன்ஸை எழுதுறதுக்கு இலகுவாக எங்களுக்கு தெரியும் குறிப்பிட்ட ஒரு செக்ஷனில் உள்ள நம்ம கூட்டத்துக்கு டோட்டலாக காணணுன்ட்டு சொன்னால் இலகுவாக நாங்கள் சம்ன்ற ஃபங்க்ஷனை பாவிக்கலாம். ஸோ இங்கே நான் என்ன செய்ய போகிறோம், சம்மை பாவிக்க போகிறோம். ஸோ சம்மை பாவித்துட்டு சம்மில் நம்பர் 1 நம்பர் 2 அப்படின்னு சொல்லி கேட்டுக்கொண்டிருக்கும். ஸோ இதில் சம்ட சின்டாக்ஸுக்கு நீங்கள் என்னத்தை உங்களோட இதை கொடுக்கலாம்டா ஏற்கனவே நீங்கள் தெரிவு செய்திருக்கிற வேரியபிளை கொடுக்கலாம். அதாவது இந்த லெம்டா இதை எடுக்க போகுதுன்ட்டு சொன்னால் ஏற்கனவே நீங்கள் தெரிவு செய்திருக்கிற குறிப்பிட்ட அந்த ஏரியாவை எடுக்க போகுது. ஸோ டோட்டல்ன்ட்டு சொல்லி குறிப்பிட்ட அந்த வேரியபிளை கொடுத்துட்டு திரும்ப சம்மை க்ளோஸ் பண்ணிவிட்டு திரும்ப என்ன செய்யலாம்னு சொன்னால் நீங்கள் இந்த இடத்துல லெம்டாவையும் க்ளோஸ் பண்ணலாம். க்ளோஸ் பண்ணிவிட்டு பைரோன்றதையும் க்ளோஸ் பண்ணிங்கன்னா அப்போ உங்களுக்கு இந்த பைரோன்ற தெரிவு செய்திருக்கிற குறிப்பிட்ட இந்த ஏரியா தான் என்னவாக இருக்குமென்று சொன்னால் இந்த டோட்டல்ன்ற குறிப்பிட்ட வேரியபிளுக்கு அசைன் பண்ணப்பட்டிருக்கிற டேட்டாவாக இருக்கும். ஸோ அப்போ இந்த இடத்துல என்ன பண்ணிங்கன்னு சொன்னால் உங்களுக்கு இலகுவாக பார்த்துக்கொள்ளக்கூடியதாக இருக்கும். நீங்கள் தெரிவு செய்கிற அவ்வளோ ஏரியாவுக்கும் குறிப்பிட்ட அந்த டோட்டலை சரியாக தந்திருக்கிறது. ஸோ உதாரணம் இந்த டோட்டல் சரியா இங்கே பார்க்க போகிறீங்கன்னா ஈக்குவல் சம்ன்னு சொல்லி டைப் பண்ணிவிட்டு குறிப்பிட்ட இந்த ஏரியாவை செலக்ட் பண்ணி கொடுத்தீங்கன்னு சொன்னால் உங்களுக்கு ஆட்டோமேட்டிக்காக விளங்கி கொள்ளக்கூடியதாக இருக்கும். எஸ், சரியான விடை இங்கே தரப்பட்டிருக்கு. ஸோ இப்படி ஒரு ஃபங்க்ஷனை எழுதியே நாங்கள் குறிப்பிட்ட எல்லாத்துக்குமா நாங்கள் தெரிவு செய்ய போகிற இப்போ 1000 ரோஸ்களில் டேட்டா இருந்தால் கூட 1000த்துக்குமான விடையை ஒரே தடவையில் எடுத்துக்கொள்கிறதுக்கு முடியும். ஸோ இந்த ரோன்ற ஃபங்க்ஷன் மிகவும் யூஸ்ஃபுல்லாக இருக்குன்னு நான் நினைக்கிறேன். ஸோ அடுத்ததாக நாங்கள் பார்க்க போகிறது வாய் காலம்ஸ். ஸோ இந்த வாய் காலம்ன்றத ஃபங்க்ஷனை என்னதுக்கு பாய்க்கலாம். உதாரணமாக இங்கே ஒரு கேள்வி இருக்குன்னு சொன்னால் இப்போ டோட்டல் பார்ட்டிசிபென்ட்ஸை காண வேணும். அது கிரேட்டர் தேன் ஒரு ஈக்குவல் டு 60, அதாவது 60 அல்லது 60க்கு மேற்பட்டவங்களை மாத்திரம் குறிப்பிட்ட ஒவ்வொரு பாடத்திலையும் எடுத்தவங்களை நீங்கள் ஒரே ஃபங்க்ஷனை கொண்டு காண முடியுமான்னு சொல்லி கேட்டிங்கன்னு சொன்னால் எஸ், காணலாம். ஸோ அதுக்கு நாங்கள் என்ன செய்யலான்னு சொல்லி பார்த்தீங்கன்னா அதுக்கு நாங்கள் இந்த வாய் காலம்ன்ற ஃபங்க்ஷனையும் லெம்டாவையும் யூஸ் பண்ணி எங்களோட மேலதிகமான ஒரு சில ட்ரிக்கை யூஸ் பண்ணி குறிப்பிட்ட இந்த விடையை நாங்கள் பெற்றுக்கொள்ளலாம். ஸோ அதை எப்படி பாவிக்கிறது, ஈக்குவல் வாய் காலம்னு சொல்லி டைப் பண்ணிங்கன்னா அதே நோட்டிஃபிகேஷன் உங்களுக்கு இங்கே பார்த்து கொள்ளக்கூடியதாக இருக்கும் டூல் டிப்ஸ். ஸோ இந்த டூல் டிப்ஸ் அதாவது சொல்லப்படுறது என்னென்னு சொன்னால் சேம் applies a lambda function to each column and returns an array of the results. ஸோ அப்போ இதில் இப்போ நீங்கள் இந்த இதை தெரிவு செய்துட்டு அதாவது
குறிப்பிட்ட y காலமை தெரிவு செய்துட்டு அரேயை செலக்ட் பண்ணி கொடுக்கலாம். நீங்கள் ஒவ்வொரு பாடத்துக்கும் காண போகிறீங்களான்னு சொன்னால் அப்படி எல்லா பாடத்தையும் 4 பாடத்தின் ஏரியாவை செலக்ட் பண்ணி கொடுத்துட்டு கமா வச்சிங்கன்னு சொன்னால் ஃபங்க்ஷன். ஸோ ஃபங்க்ஷனும் இங்கே வந்து என்ன செய்ய வேண்டும்னு சொன்னால் நீங்கள் லெம்டாவை யூஸ் பண்ணி குறிப்பிட்ட உங்கள்கிட்ட கால்குலேஷன் எழுதலாம். இப்போ இதில் எனக்கு லெம்டாவில் வந்து நான் ஃபஸ்ட்டுக்கு எடுக்க போகிறேன்னு சொன்னால் இப்போ உதாரணமாக டோட்டல் பார்ட்டிசிபெண்ட்டுக்கு TAPARன்னு சொல்லி எடுக்கிறேன். ரைட், டோட்டல் பார்ட்டிசிபேஷன் TOPARன்னு சொல்லி எடுக்கிறேன். ஸோ டோட்டல் பார்ட்டிசிபென்ட்ஸ்ன்ட்டு சொல்லி எடுத்துகிட்டு இப்போ என்ன செய்ய போகிறோம்னு சொன்னால் கால்குலேஷன்ஸ் எடுக்க வேணும். ஸோ இந்த கால்குலேஷன்ஸை வந்து நாங்கள் எப்படி காணலாம், அதாவது இப்போ எங்களுக்கு 60 அல்லது 60க்கு மேற்பட்டவங்களை மாத்திர எத்தனை பேருன்ட்டு சொல்லி எனக்கு கவுண்டில் தர வேணும். ஸோ கவுண்டக்குள்ளே எங்களுக்கு ஆட்டோமேட்டிக்காக பிளங் கவுண்ட். ஸோ இதில் கண்டிஷனோட கவுண்டை கொண்டு வரேன்ட்டு சொன்னால் அதுக்கு தான் நாங்கள் ஏற்கனவே பார்த்துருக்கோம் கவுண்ட் இஃப். ஸோ கவுண்ட் இஃப் வந்து என்ன செய்யும், ஆட்டோமேட்டிக்காக ரேஞ்சை கேட்கும். ஸோ ரேஞ்சு வந்து எதுவாக இருக்க போது குறிப்பிட்ட இங்கே தெரிவு செய்திருக்க ரேஞ்சாக இருக்க போது. ஸோ இந்த ரேஞ்சுக்கு தான் நாங்கள் என்ன செய்யிருக்கோம், வேரியபிள் டிக்ளேர் பண்ணியிருக்கேன். ஸோ வேரியபிள் வந்து என்ன வேரியபிளாக இருக்க போதுன்ட்டு சொன்னால் டொப்பார். ஸோ இந்த டோட்டல் பார்ட்டிசிபேஷன்ன்ற குறிப்பிட்ட இந்த வேரியபிளை கொடுத்துட்டு கமா வச்சிங்கன்னு சொன்னால் க்ரைட்டேரியாவை கேட்கும். ஸோ க்ரைட்டேரியாவை நார்மலாக உங்களுக்கு தெரியும் டபுள் கொட்டேஷன் மார்க்குள்ளே வந்து எப்போவும் கவுண்ட் டிஃப்ன்ற ஃபங்க்ஷன்ஸுக்குள்ளே பாவிக்க வேணும். ஸோ இதில் வந்து க்ரைட்டேரியா என்ன உங்களுக்கு ஆட்டோமேட்டிக்காக greater than or equal to 60 என்று சொல்லி கிரைட்டேரியாவை கொடுத்துட்டு டபுள் கொட்டேஷனை க்ளோஸ் பண்ணிவிட்டு இப்போ இதுண்ட கவுண்ட் டிஃப்ரெண்ட் ப்ராக்கெட்டை க்ளோஸ் பண்ணி லெம்டாவை க்ளோஸ் பண்ணிவிட்டு திரும்ப y காலமையும் க்ளோஸ் பண்ணிவிட்டு என்ன பண்ணி விட்டீங்கன்னு சொன்னால் ஆட்டோமேட்டிக்காக உங்களுக்கு இங்கே தரும். ஸோ இப்போ இதில் 60க்கு கூடி எடுத்தவங்க 60 அல்லது 60க்கு மேலாக எடுத்துருக்கவங்கள பார்த்தீங்கன்னா 8 பேர் இருக்கிறாங்க. ஸோ இதில் எடுத்துக்கொண்டீங்கன்னா 3 4 5 6 7 8. ஸோ இவ்வாறு 8 இதில் 7 இதில் 6 இங்கே 8 சொல்லி ஃபிசிக்ஸில் 8 சொல்லி நீங்கள் பார்த்துக்கொள்ளலாம். ஸோ இப்போ இது வந்து மிகவும் பிரயோசனமான ஒரு ஃபங்க்ஷனாக இருக்குது. இந்த ஃபங்க்ஷனில் விளையும் கொண்டீங்கன்னு சொன்னால் உங்களுக்கு உங்களோட வேலையை இலகுபடுத்தி கொள்ளக்கூடியதாக இருக்குங்க எக்ஸலில். ஸோ அடுத்தா நாங்கள் பார்க்க போகிறது வந்து எக்ஸ்பேண்ட். ஸோ இந்த எக்ஸ்பேண்ட் என்ற ஃபங்க்ஷன் நாங்கள் எந்த சந்தர்ப்பத்தில் பார்க்கலாம். ஒரு உதாரணம் எடுத்துக்கொண்டீங்கன்னு சொன்னால் இங்கிலீஷ் பாடத்தில் 50 மார்க்ஸுக்கு கூட இருக்கிறவங்களை நான் பாஸ்ன்ட்டு சொல்லி சொல்ல போகிறோம். ஸோ இப்படி ஒரு கண்டிஷனோட நீங்கள் உங்களோட டேட்டாவை ஃபில்டர் பண்ணி எடுக்கிறதுக்கு அதுக்கு இன்னும் ஒரு கொலமை நாங்கள் எக்ஸ்டெண்ட் பண்ணி அதை எடுக்கிறதுக்கு எப்படி குறிப்பிட்ட இந்த எக்ஸ்பேண்ட் என்ற ஃபங்க்ஷனை பாவிக்கலான்னு சொல்லி பார்ப்போம். சிம்பிளாக பார்க்க வேணும்னு சொன்னால் எக்ஸ்பேண்ட் என்ற ஃபங்க்ஷனை டைப் பண்ணிவிட்டு ப்ராக்கெட்டை ஸ்டார்ட் பண்ணிங்கன்னா அந்த இதில் சிண்டெக்ஸை பார்க்க விளங்கும் ஆட்டோமேட்டிக்காக அரே அப்படின்ட்டு சொல்லி. ஸோ இந்த அரேன்ற ஃபங்க்ஷனுக்குள்ள அரேன்ற டைப்பை வந்து நீங்கள் குறிப்பிட்ட உங்களோட அந்த எக்ஸ்பேண்ட் பண்ண போகிற அல்லது தெரிவு எடுக்க போகிற அவ்வளவு ஏரியாவையும் தெரிவு செய்யுங்க. உதாரணத்துக்கு குறிப்பிட்ட இந்த டோட்டல் ஏரியான்னு சொன்னால் குறிப்பிட்ட இந்த டோட்டல் ஏரியாவையும் வந்து நீங்கள் தெரிவு செய்து கொடுத்துட்டு கமா வச்சிங்கன்னு சொன்னால் ரோஸை கேட்கும். எத்தனை ரோஸை வந்து நீங்கள் எக்ஸ்பேண்ட் பண்ண போகிறீங்க. எனக்கு இப்போ ரோஸ் எக்ஸ்பேண்ட் பண்ணலை, கொலம் தான் எக்ஸ்பேண்ட் பண்ண போகிறோம். ஸோ கொலம்ஸ் எத்தனைன்னு சொல்லி கொடுக்கணும். இதில் கொடுக்கும் பொழுது எக்ஸ்பேண்ட் பண்ண போகிற 1 கொலம்ண்டா 1 கொடுக்கலாது. இங்கே இருக்கிற நீங்கள் தெரிவு செய்ய ஏரியாவில் எத்தனை கொலம் இருக்குன்னு சொல்லி பார்த்து அத்தனையோட +1. இப்போ உதாரணமாக இங்கே தெரிவு செய்யப்பட்டிருக்க 4 பாடங்கள் நேமுங்கண்டா 5 கொலம். ஸோ எனக்கு இன்னும் ஒரு கொலம் தேவைன்னு சொன்னால் 6 சொல்லி கொடுத்து விட்டுட்டு இப்போ நீங்கள் என்ன செய்யலான்ட்டு சொன்னால் இதில் பேட் வித்ன்ற இடத்துல நீங்கள் குறிப்பிட்ட உங்களுக்கு என்ன தேவை அப்படின்றத டைப் பண்ணலாம். உதாரணமாக நான் இந்த இடத்துல சொல்ல போகிறோம் பாஸ்ட் அப்படின்ட்டு சொல்லி, அதாவது நான் இப்போ எழுத போகிற ஃபங்க்ஷன் வந்து நார்மலாக இந்த இடத்துல டெக்ஸ்ட்டை ஆட் பண்ணுறதுக்கு பார்க்குறேன். நான் இங்கே 6வது கொலமுக்குள்ளே வந்து எனக்கு பாஸ்ட்ன்ட்டு சொல்லி வர வேணும். ஸோ அப்போ இதில் வந்து பார்ப்போம் இங்கே வருதான்ட்டு சொல்லி இங்கே பார்த்தீங்கன்னு சொன்னால் 6வது கொலமுக்குள்ளே பாஸ்ட்ன்ட்டு சொல்லி வருது. ஸோ இப்போ இந்த 6வது கொலமுக்குள்ளே பாஸ்ட்ன்ட்டு சொல்லி வரக்குள்ளே நான் இப்போ தெரிவு செய்திருக்கிற குறிப்பிட்ட அந்த டேட்டா எனக்கு இங்கே கிடைக்கிது. இதே இடத்துல நான் கேட்ட மாதிரி 50க்கு மேற்பட்ட அல்லது 60க்கு மேற்பட்டவங்களை மாத்திரம் ஃபில்டர் பண்ணி எடுக்கணும்னு சொன்னால் அதுக்கு என்ன செய்யலாம். ஸோ அதுக்கு வந்து நாங்கள் என்ன செய்யலாம்டா குறிப்பிட்ட இந்த இதில் ஃபில்டர் ஃபங்க்ஷனை யூஸ் பண்ணலாம். ஸோ இதுக்கு வந்து ஃபில்டர்ன்னு சொல்லி டைப் பண்ணிவிட்டு நீங்கள் ஃபில்டருக்குள்ளே உங்களுக்கு அரே தெரியும். ஸோ இங்கே வந்து ஃபர்ஸ்ட்டுக்கு உங்களோட அரே முடிய கமா வச்சிங்கன்னு சொன்னால் இன்க்ளூடு. ஸோ இந்த இன்க்ளூடுன்ற இடத்துல நீங்கள் உதாரணத்துக்கு நான் கேட்ட மாதிரி ஸோ இந்த இடத்துல வந்து நீங்கள் என்ன செய்யுங்கன்னு சொன்னால் குறிப்பிட்ட இங்கிலீஷ் பாடத்துக்கான மார்க்ஸை தெரிவு செய்து கொடுத்துட்டு குறிப்பிட்ட அந்த ஏரியாவை தெரிவு செய்து கொடுத்துட்டு greater than or equal to உதாரணத்துக்கு 60 என்று சொன்னால் 60 என்று சொல்லி கொடுங்க. ஸோ கொடுத்துட்டு நீங்கள் இந்த இடத்துல உங்களோட ப்ராக்கெட்டை க்ளோஸ் பண்ணிவிட்டு என்ன செய்யலான்னு சொன்னால் அடுத்த ப்ராக்கெட்டுக்கு எண்டில் ஏற்கனவே க்ளோஸ் பண்ணியிருக்கீங்க. இப்போ என்ன பண்ணிங்கன்னு சொன்னால் ஆட்டோமேட்டிக்காக உங்களுக்கு பார்த்துக்கொள்ளக்கூடியா இருக்குங்க
ஆங்கில பாடத்தில் 60க்கு மேற்பட்டவங்க 60க்கு கூடியது அல்லது 60 எடுத்தவங்களை மாத்திரம் வந்து நீங்கள் இங்கே ஃபில்டர் பண்ணி தந்திருக்குது. ஸோ இப்படி வந்து குறிப்பிட்ட இந்த எக்ஸ்பேண்ட்ன்ற ஃபங்க்ஷனோட இப்போ பார்த்தீங்கன்னு சொன்னாப்லாங்க ஆங்கில பாடத்தை வைத்துக்கொண்டு நீங்கள் இந்த ரிசல்ட்ஸை தெரிவு செய்திருக்கீங்க. ஸோ இங்கே 60க்கு கூடிய எடுத்தவங்களை வந்து பாஸ்ன்னு சொல்லியிருக்கிறீங்க. ஸோ அப்போ இது வந்து ஒரு மிகவும் பிரயோசனமான ஒரு ஃபங்க்ஷனாக வந்து எக்ஸலில் இருக்கும். ஓகே, அடுத்ததாக இருக்கிற இந்த சூஸ் ரோஸ் சூஸ் காலம்ஸ் ட்ராப் பண்ணுற ஃபங்க்ஷனில் வந்துன்னா அடுத்த போஸ்ட்டில் வந்து வெளியிடுறேன். ஸோ நீங்கள் அடுத்த போஸ்ட்டில் பார்த்துக்கொள்ளக்கூடியதாக இருக்குங்க. நான் நினைக்கிறேன் இந்த டியூட்டோரியலில் விளங்கப்படுத்தின இந்த அனைத்து ஃபங்க்ஷன்ஸுகளும் தெளிவாக விளங்கிட்டேன்னு சொல்லி. அப்படி விளங்கலைன்னு சொன்னால் Comtachers எந்த சேனலில் காணப்படுற கமெண்ட் செக்ஷன் ஊடாக நீங்கள் கேள்விகளை கேட்டு அனுப்பலாம். மறக்காமல் இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி அதில் காணப்படுற பெல் பட்டனை அழுத்தி வைங்க. நான் வெளியிட போகிற அடுத்த வீடியோ ஆட்டோமேட்டிக்காக உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் கிடைக்கும். இந்த டியூட்டோரியலை பார்த்தமைக்கு நன்றி, தேங்க்யூ. மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள் உங்களோட ஐடியாஸு.